இங்க நான் எப்படி? நீங்க காட்டுக்குள்ள நீங்க மயங்கி ஒரு ஓரமா விழுந்து கிடந்தீங்க. நல்ல வேலை, வைல்ட் அனிமல்ஸ் எதுவும் பண்ணல. நான் பை ஆக்சிடென்ட் அந்த பக்கமா வந்தேன். உங்க மேல நான் காரை ஏத்திருப்பேன். பட் தேங்க் காட் சடன் பிரேக் போட்டதுனால இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பார்த்தா உங்களுக்கு கான்ஷியஸே இல்லை. நீங்க யாரு? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தீங்க? என் பேரு பாரதி. நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு மன நிம்மதிக்காக இந்த மலை பிரதேசத்துக்கு வந்தோம். ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம். நான் ரூம்ல இருந்தப்ப 2-3 பேர் என் ரூம்குள்ள பூந்து என் வாயை பொத்தி என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அஷிஷோ, அப்புறம் என்னாச்சு? கண் விழிச்சு பார்க்கும்போது ரூம்ல என்ன அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க என்னென்னமோலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் கண்ணை கட்டி என்னை கார்ல ஏத்தி எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. அங்க நடந்து போகும்போது பாதை ரொம்ப கரடு முரடா இருந்துச்சு. அவங்க பேசினதுல இருந்து அது ஏதோ அடர்ந்த காடுன்னு மட்டும் புரிஞ்சிச்சு. நான் ரூம்ல இருந்தப்ப இவளை கண்ணை கட்டி காட்டுக்கு கூட்டு போய் இவள் கையை காலை வெட்டி அப்படின்னு என்னென்னமோலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ என் மண்டையில ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்தது. முருகான்னு கத்துன. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். பட் யார் அடிச்சிருப்பாங்க உங்களை? எனக்கு நிஜமா தெரியலீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க ஜுவல்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் சரியா தாங்க இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜுவல்ஸ்க்காக உங்களை கடத்தல. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு சொன்னீங்க? என் வீட்டுக்காரரு மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ் மேனுங்க. அவர் பேரு ராம். பிசினஸ் மேன். வெல் வெல் வெல், ஐ காட் த பாயிண்ட். ஸோ கண்டிப்பா பிசினஸ்ல ஏதோ விரோதம் தான். அதனால தான் அவங்க உங்களை கடத்தியிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. இருக்கலாங்க. அப்ப உங்களுக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா அவ இந்த அளவுக்கு போவான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலைங்க. யாரு சொல்றீங்க? அவ பேரு கிருஷ்ணா. என் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணு. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்து இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமா? சரி சரி, இந்த மேட்ரை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும். இதை பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறீங்க. என்ன இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. உங்களை என்னால என் வாழ்நாள்ல மறக்க முடியாதுங்க. இனிமே உன்னால என்ன மறக்கவே முடியாதுடி. என்னங்க? நான் என்னங்க பெருசா பண்ணிட்டேன்? யாருக்கு ஆபத்துனால உதவி செய்யறதுதான் மனித இயல்பு. இல்லைங்க, கூட பிறந்த சொந்த பந்தமே ஒருத்தருக்கு உதவி பண்ண யோசிக்கும் போது முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. என்னங்க கூட்டு வந்து எனக்கு முதல் உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி கோடியில ஒருத்தர் தாங்க இருக்க முடியும். எங்க இவ்வளவு நேரம் நீங்க என்ன பத்தி கேட்டீங்கல்ல, ஆனா உங்களை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. Well, I'm Rudra from London.
ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நானும் இங்கே வந்தேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ப்ளீஸுங்க, என்னை பாராட்டினது போதும். ஏதாவது சாப்பிட்றீங்களா? நீங்கள் இங்கே வந்து 2 நாள் ஆச்சு. என்னது? நான் இங்க வந்து 2 நாள் ஆச்சா? ஐயோ, என் வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றாரோ, என்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காரோ, ரொம்ப பயமா இருக்கு. தயவு செய்து என்னை கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் கூட்டு போயிடுறீங்களா? நிச்சயமா நான் ட்ராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க போன்ல பேசலாம்ல? அவரும் சந்தோஷப்படுவாரு, உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். பாரு, எனக்கு இது தோணவே இல்லை. நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? ஃபுல்லா ரிங்கு போகுது. என்னன்னு தெரியல. அவர் எடுக்கவே இல்லை. ஓ, ஏன் எடுக்கல? ஒருவேளை தெரியாத நம்பருங்கிறதுனால எடுக்கலையே என்னமோ புரியலைங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போவும் ரிங் ஆயிட்டு தாங்க இருக்கு. ஓ, அப்படியா? மகளையும் தொலைச்சிட்டு பொண்டாட்டியும் தொலைச்சிட்டு அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ருத்ரா, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் கூட்டு போயிடுறீங்களா? ஓ எஸ், வை நாட். ஒரு 5 நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க வேணா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்களேன். ப்ளீஸ், இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே? ஹலோ, சொல்லுங்கக்கா. இப்போ எங்க இருக்க? நான் ஏர்போர்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன்க்கா. ராம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? அக்கா, ராம பசங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அப்பப்போ எனக்கு நியூஸே கொடுத்துட்டு இருக்காங்கக்கா. அக்கா, அப்புறம் ஒரு குட் நியூஸ். ராம் வசம்மா போலீஸ்கிட்ட போய் தானே மாட்டிக்கிட்டா. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா? ஓ, பொண்டாட்டி காணோம்னு சொல்ல போனா? ஆமாக்கா. பாவுண்டா, அவன் என்கிட்ட செம்மையா மாட்டிக்கிட்டான். சரி, என்னாச்சு? அக்கா, இவன் போலீஸ்கிட்ட பொண்டாட்டியை காணோம் தான் சொல்ல போயிருக்கான். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்ல இவன் மேல கேஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற போலீஸ் சும்மா இருப்பாங்களா? சார வசமா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓஹோ, கேஸ் யாருனால போட்டது? உன்னால போட்டது. நீ காணோன்றதுனால போட்டது. பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ண ஆபீசர்ஸ் அவரை பேக் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பொண்டாட்டியை காணோம், இன்னொரு பக்கம் குழந்தைய காணோம். ஒரே கன்ஃபியூஷன் தான். அதெல்லாம் போட்டோம். முதல்ல நான் பாரதியை சென்னைக்கு அனுப்பிச்சுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நான் கிளம்பி வரேன். ஓகேக்கா. அதுக்குள்ள நீ என்ன பண்ற? நிறுத்து, நானே சொல்றேன். அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டுல பத்திரமா நல்லபடியா ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? அக்கா சொல்லிட்டா மறுபேச்சிருக்கா? ஓகே. என்னங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டீங்களா? கன்வீனியன்ட்டாக இருந்துச்சா? இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? என்னங்க, நீங்கள் என்ன தப்பாக நினைக்கலன்னா
எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுடுறீங்களா? என்னை காணோன்னு எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அஃப்கோர்ஸ், கண்டிப்பா போலாம். உங்களை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் முடிச்ச மாதிரி இருக்கும். ஹோட்டலுக்கு போன உடனே சென்னைக்கு போயிடலான் இருக்கேங்க. போதுண்டா சாமி, ஏன் தான் இந்த டூருக்கு வந்தோன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேங்க. என்னங்க கெட்டதையும் மறக்க மாட்டேங்கிறீங்க, நல்லது செஞ்சு என்னையும் மறக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்பா சிரிச்சிட்டீங்க, அதுவே போதும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். சரி, நீங்க ரெடி ஆகுங்க, நான் வண்டியை ரெடி பண்றேன். இதை பாருங்க மேடம், எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு 2 கேஸ் தான் புக் ஆயிருக்கு. எல்லாத்துலயுமே என்ட்ரி போட்டேன் மேம். இதுல மட்டும் பெண்டிங் இருக்கு. மேடம், என்ன கால் பண்ணி வர சொல்லிருந்தீங்க. ஆமா, நீ தான் கிருஷ்ணாவா? ஆமா. ஆமா, கடத்திட்டு போன குழந்தைய எங்க வச்சிருக்க? குழந்தைய நான் கடத்தினேனா? எந்த குழந்தை? ஓ, எந்த குழந்தைன்னு கேக்குற? அப்ப கணக்கு வழக்கு இல்லாம குழந்தைகளை கடத்திருக்கியோ? ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? ஒரு கம்பெனியோட சேர்மன். குழந்தைய கடத்துறதுலாம் என்னோட வேலை கிடையாது. அப்புறம் ஏன் கீர்த்தனாவை மட்டும் கடத்துனீங்க? திரும்ப திரும்ப அதையே கேட்காதீங்க ப்ளீஸ். நீங்க திரும்ப திரும்ப அதே தானே பேசுறீங்க. உண்மை வெளியே வர வரைக்கும் நான் இப்படி கேட்டுட்டு தான் இருப்பேன். அதான் என்னுடைய டியூட்டி. கடைசியில நான் தான் அந்த குழந்தைய கடத்தினேன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிதான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருந்தாலும் விசாரணை பண்ணாம அப்படியே வர சொல்லிடுவீங்களா? இப்ப உங்களை விசாரணை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பக்கம் சாதகமாவே விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அப்படி சொல்றீங்க? ஓ, நான் ரஃபா பேசுனேனோ? இது நான் விசாரிக்கிற ஸ்டைல். உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்குல்ல? ஆமா. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது என்னோட பர்சனல். ஹலோ, பர்சனல்ங்கிறது அது வீட்டுக்குள்ள இருந்தாதான். நடு ரோட்டுக்கு வந்துருச்சு, அது பர்சனல் கேஸ் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா விசாரணை, ரிமாண்ட் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம ஜெயிலுக்கு அனுப்பி விட்டீங்கல்ல, அதுக்கு தற்கொலை நாடகம் ஆடினீங்கல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். அங்க உங்க லாயர் என்கிட்ட அப்ளிகேஷன் வச்சப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இது உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் விளையாட்டா இருக்குல்ல? சத்தியமா இல்ல மேடம். அவர் பேசின பேச்சுல நான் மனசு உடைஞ்சுதான் தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணேன். அதுதான் உண்மை. ராம அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல இல்ல. மறுபடியும் போய் சொல்ற. இப்ப அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்துறதுக்காக நீதான் அந்த குழந்தையை கடத்திருக்க. நான் குழந்தைய கடத்தல. இல்ல இல்ல இல்ல, நான் அந்த குழந்தைய கடத்தல. ஹலோ, என்னம்மா அது குரல வசதி பேசுற? இது போலீஸ் ஸ்டேஷன், இது உன் வீடு இல்ல. நீ விசாரணை கைதி. குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். எஃப்ஐஆர் போட்டே தீருவேன். ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. எஃப்ஐஆர் போட்டு உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவேன். நிப்பாட்டுவீங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர்மா, எங்களை மாதிரி இழிச்சவாயங்க கிடைச்சா இங்க மட்டும் இல்ல, எங்க வேணா கொண்டு நிறுத்துவீங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? சம்பந்தம் இல்லாம வந்து ஆஜராவறீங்க? நானு இவளோட சித்தப்பா. வக்கீல் சார், பெயில் ஆர்டர் இவங்க கிட்ட கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்க. எவ்வளவு மோசமா இந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏமா, இதெல்லாம் என்னோட கடமைமா, இதுக்கெல்லாம் ஏன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? மேடம், நீங்க இப்ப போகலாம். ஆனா இந்த கேஸ் விஷயமா எப்ப கூப்பிட்டாலும் வந்தாகணும். பெயில் ஆர்டர் கொடுத்தவொடனே மரியாதை எப்படி வருது பாத்தியா? மேடம் இங்க பாருங்க, நான் உங்களோட பர்சனல் லாயர். எதுவா இருந்தாலும் இனிமே என்ன வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணுங்க. தேவையில்லாம அவங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தினீங்க, அப்புறம் நான் உங்க மேல கேஸ் போட வேண்டியிருக்கும். அப்படி சொல்லுங்க அட்வொகேட் சார். வாமா.
ஹலோ நான் என்ன தப்பு பண்ணேன்? யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் எனக்கு தெரிஞ்சு பண்ண தப்பெல்லாம் நான் எங்க அப்பா பேச்ச கேட்காம அவரை என்னால வீட்டை விட்டு போனதுதான். சின்ன வயசுல இருந்து மாமா உனக்குதான் மாமா உனக்குதான் என் மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். திடீர்னு மாமா இப்ப இல்லைன்னு சொன்னா என்னால எப்படி மாத்திக்க முடியும்? அதனாலதான் நான் முடியாதுன்னு சொன்னேன். அவரை கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. எத்தனையோ நாள் நான் உன்கிட்ட வேண்டி இருக்கேன் மாமாவை எனக்கு கூடன்னு. ஆனா நீ என்னைக்குமே என் வேண்டுதலை நிறைவேற்றல. ஆனா இப்ப நான் வேண்டேன். இந்த வேண்டுதலை கண்டிப்பா நீ நிறைவேற்றிதான் ஆகணும். கீர்த்தனாவை எப்படியாவது திருப்பி கொடுத்துற. அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்க போறான்னு தெரியல. அவ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுடா. ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரி நான் அந்த வீட்டுக்கு மருமகளா ஆகிறதுக்கு முன்னாடியே கீர்த்தனா என் கூட வந்ததுனாலதான் காணாம போயிட்டாலும் மாமா பேசிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு. நீ இது வரைக்கும் என் வேண்டுதலை நிறைவேற்றலனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த வேண்டுதலை கண்டிப்பா நீ நிறைவேற்றணும். நீ மட்டும் இதை நிறைவேற்றலடா நீ சாமி இல்லைன்னா போயிட்டே இருப்ப. அவர் இல்ல போல இருக்கே. அப்படியா? அப்ப கீஸ் ரிசப்ஷன்ல இருக்கும்ல? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வேணும்னா நான் போய் வாங்கிட்டு வரட்டா? இல்லைங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க ரூம் சாவி இருக்குங்களா? ஒரு நிமிஷம். 315 தானே மேடம்? இருக்கு. அப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கவே இல்லையா? இல்லை மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் 2 நாளா இந்த சைடே வரல. அவரு 2 நாளா வரலையா? ஆமாம் மேடம். ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லை மேடம். பாரதி, என்னாச்சு உங்களுக்கு? பின்ன என்னங்க, ரிசப்ஷன்ல போய் கேட்டா அவங்களும் அவர் இங்க வந்து 2 நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. என்ன கடத்தின மாதிரி அவரையும் யாரும் கடத்திட்டாங்க போல இருக்கு.